ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை உள்ள தேதிகளுக்கு நம்ம சொல்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை, சதய நட்சத்திரம், கும்பராசியில் சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு நம்மளுக்கு 4ஆம் இடத்துல. அப்போ ராகுனுடைய தன்மை சனியைப் போலவும் புதனைப் போலவும் செயல்படுகிறது. ராகு நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், சனி 4ஆம் இடத்துல இருக்குது, புதன் 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பொருள் சார்ந்த நன்மைகள், இப்போ நம்ம ஒரு மூளை உழைப்பு செஞ்சால் கூட அதன் மூலமாக நமக்கு ஆதாயம் அடைகிறது பொருள் தான். அதனால் பணவரவு, பொருள் சார்ந்த நன்மைகள், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சிகள், ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உறவினர்கள் வருகை, கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகு யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதோ அந்த நபர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், பொது காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது மதியம் 2:34 4ஆம் பாதத்துக்கு போகிறார். கும்பராசியிலேருந்து மீனராசிக்கும் போகிறாரு. குருவை போல செயல்படக்கூடிய இந்த நாளில் குரு, சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் செயல்படுகின்றன. நமக்கு குரு நல்ல பார்வையில் இருக்கார். அதனால் நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும், அவர்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும், நமக்கு பண ஆதாயம் கிடைக்கும். இப்போ ஒரு கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டதுலையோ, கமிஷன் வகையிலையோ, உற்பத்தி சார்ந்த துறையிலையோ, அனைத்து விதமான தொழில் ரீதியாகவும், நம்மளது லைஃப் பார்ட்னர் ரீதியாகவும் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அது பொருள்களாகவும் கிடைக்கும், நமக்கு டெவலப்மெண்ட்ஸுக்கு உண்டான சாதனங்களாகவும் கிடைக்கும். இப்போ ஒரு மனைவிக்கு ஒரு நகை வாங்கிறது அப்படிங்கிறது நமக்கு 2ஆம் இடமாக வேலை செய்யும், ஆபரணங்கள் வாங்கிறதும் வேலை செய்யும். அதனால் குரு என்றாலே நமக்கு நல்ல பொருளாதார மகிமையை, வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட அவர் குருவினுடைய நட்சத்திரத்துக்கு மாறிட்டதுனால நமக்கு நல்லது நடக்கும். உறவு சார்ந்த வகையில் வளர்ச்சிகள் கிடைக்கும். கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறது, குழந்தைகள் நலம், படிப்பு சம்மந்தப்பட்டது, பிரயாணம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்லது நடக்கும். சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறாருன்னா அவருடைய இம்பேக்டும் இன்றைக்கி இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல ராகு அப்படின்னா 5ஆம் இடம்ங்கிறது கலை சம்மந்தப்பட்ட துறை, அது சார்ந்து இன்றைக்கி நமக்கு ஒரு ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியில் சந்திரன் நமக்கு 5ஆம் இடத்துல புதனை போல் செயல்படுறாரு. இது மாலை 5:49 வரைக்கும் இருக்குது. புதன் கேதுவாகவும் சந்திரனாகவும் செயல்படுறதுனால மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு நடக்கும். குழந்தைகள் வழி மகிழ்வு, கல்வி சார்ந்தது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்தது, ஒரு சின்ன வெளியூர் போயிட்டு வர்றது, ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, கோயிலுக்கு போகிறது, திருமண வரன் பார்க்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, நல்ல நாளாக அமைகிறது. இப்போ இந்த புதன் அப்படிங்கிறது நமக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்கார், கேதுவை போல். அதனால் இன்றைக்கி மருத்துவத்துறை சார்ந்து வேலை செய்கிறவங்க, இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்து வேலை செய்கிறவங்க, மருந்து கடைகள் வச்சுருக்கிறவங்க, இது சார்ந்த வியாபாரங்கள் அமைப்பில் நல்லது நடக்கும். சில பேர் சித்த மருத்துவ ரீதியில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி வக்கீலாக இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகள் இருக்கும். அவங்களுக்கும் இன்றைக்கி எடுத்த இதில் வெற்றி கிடைக்கும், பேச்சினால் ஆதாயம் உண்டு. ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், மாலை 4:29 வரைக்கும். கேது சூரியனாக செயல்படுறாரு.
புதனாக செயல்படுறாரு. அதனால் எதிர்பார்த்த பண வரவு வரும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை ஆதாயம் உண்டு. குழந்தைகள் வகை நல்லதெல்லாம் நடக்கும். அவங்க வளர்ச்சி பெறுவாங்க. நமக்கு ஒரு இடம் விற்கிறது அல்லது கமிஷன் இடம் டீல் பண்ணுறது மூலமாக நமக்கு பண ஆதாயம் கிடைக்கும். டாக்குமெண்ட் மூலமாக கிடைக்கும். வீட்டு வாடகை சம்மந்தப்பட்டது, பொருள்கள் வியாபாரம் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் கூட ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். வளர்ச்சிகள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மெரிட்டு கிடைக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஒரு லைட்டாக ஒரு நெருடல் வந்தாலும் அது அப்போதைக்கப்போ சால்வ் ஆகிடும். ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம். அதாவது மதியானம் 3 மணி 6 நிமிடம் வரைக்கும் பரணி நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை 4:29க்கு தொடங்கியிருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு ராகுவாகவும் சனியாகவும் செயல்படுறாரு. அப்போ 4ஆம் இடத்து சுக்கிரன் அப்படின்னு எடுக்கும் பொழுது நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த துறைகள், ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க அல்லது ஜவுளி சம்மந்தப்பட்டது டிசைனிங் பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கவங்க, இது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஆடம்பர துறைகள், சொகுசு வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் சம்மந்தப்பட்டதில் சுக்கிரன் நல்லா இன்றைக்கி வேலை செய்வார். சுக்கிரனுடைய அமைப்பு சனியினுடைய சேர்க்கையும் அங்கே வேலை செய்யுது. அப்போ சனி நமக்கு அது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறைகளில் நன்மைகள் நடக்கும். அதுக்கு தகுந்த கஸ்டமர்கள்னாலேயும் நண்பர்கள்னாலேயும் சமூகத்தினாலேயும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம். மதியானம் 1 மணி 45 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 2ஆம் இடத்துல சுக்கிரனை போல செயல்படுறாரு, கேதுவை போல செயல்படுறாருங்கும்போது தனலாபங்கள் பெருகும். பேச்சினால் சம்பாதிக்கிறது, பணத்தினால் பணம் போட்டு பணம் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, உற்பத்தி சார்ந்த துறைகள், ஸ்டேஷனரிஸு, கம்ப்யூட்டர் சாதனங்கள், ப்ளம்பிங் லைனில் இருக்கவங்க, பைப் லைன் ஒர்க்கிங் பண்ணுறவங்க, ஒயரிங் பண்ணுறவங்க, மற்றும் நமக்கு டீச்சிங் லைனில் இருக்கவங்க, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, அனைத்து வகையிலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்கும். அனைத்து வகையிலும் நமக்கு நம்மளுடைய சுய திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலம் நமக்கு பெருமை கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். மறுநாள் ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமை 1 மணி 45க்கு ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை அன்றைக்கி 12 மணி 28 நிமிடம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். 7ல் சந்திரன். அதே ரோகிணியில் தான் குரு இருக்கார். குரு சந்திர யோகம் கிடைக்கிது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாளாக இருக்கும். வரன் பார்க்குறதுக்கு, திருமணம் நிச்சயிக்கிறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாடு தொடர்பு, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அனைத்து விதமான அகம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்தது, நம்முடைய மனமகிழ்ச்சி சார்ந்தது, நமக்கு ஆரோக்கியம் சார்ந்தது, இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகள் வழி குதூகலம் நல்லா இருக்கும். மறுநாள் அந்த 12/28 அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்த நட்சத்திரம் மிருகசிரீஷமாக இருக்குது. அது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்குது. செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சனி மாதிரி வேலை செய்கிறதுனால இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த துறைக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.